ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.6ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் இசை அல்லது நாடகம் அல்லது இரண்டிலும் பங்கேற்கிறார்கள். இங்கே 2 விஷயம் கொடுத்துருக்காங்க, இசை நாடகம் 2 விஷயம் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி 2 வட்டம் வரைஞ்சிக்கணும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் வட்டத்தை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏனா இசையில் பங்கேற்பவர்கள், அதான் எழுதியிருக்கேன். ஏ வந்து இசையில் பங்கேற்பவர்கள். இனி 2வது பி, இந்த வட்டத்தை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பினா நாடகத்தில் பங்கேற்பவர்கள். சரிங்களா? இப்போ 25 மாணவர்கள் இசையிலும், அதாவது 25 மாணவர்கள் இசையில பங்கேற்கிறாங்க. ஏ தான் இசை, அப்ப இதுல 25 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இனி பாருங்க, 30 மாணவர்கள் நாடகத்திலும், அதாவது 30 மாணவர் நாடகம். பி வட்டம் தான் நாடகம், அப்ப இதுல 30ன்னு எடுத்து எழுதிடலாம். இனி பாருங்க, 8 மாணவர்கள் இசை மற்றும் நாடகம் இரண்டிலும் பங்கேற்கிறார்கள் எனில், இப்ப 8 மாணவர்கள் 2லே பங்கேற்கிறாங்க. அப்போ பொதுவான பகுதி என்னது? இதுலதான் நீங்க 8 எழுதிக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. என்ன கேட்குறாங்கன்னா, இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. சரிங்களா? இசைனா ஏ, அப்போ நீங்கள் இந்த 25 எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த 25ல் இசையில் மட்டும் பங்கேற்கும் நபர்களும் இருக்கிறாங்க, அடுத்த இரண்டிலும் பங்கேற்கும் மாணவர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நான் 25லிருந்து 8 கழிச்சாதான் கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களோட எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ கழிக்கலாமா? -8. ஓகே, 25லிருந்து 8 கழிச்சா 17ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 17. இதுக்கு அடுத்த செகண்ட் சப்டிவிஷன், நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போ நாடகத்துல மட்டும் பங்கேற்பவர்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. இந்த 30ல் 2லையும் பங்கேற்பவர்களும் இருக்கிறாங்க. அப்போ 30லிருந்து 8 கழிச்சா நாடகத்துல மட்டும் பங்கேற்பவர்களோட எண்ணிக்கை கிடைக்கும். 30லிருந்து 8 கழிச்சா என்ன கிடைக்கும்? 22. ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை =22. ஓகே, இனிமே தேர்ட் சப்டிவிஷன், வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ இசை நாடகம் இரண்டிலும் இந்த 3ஐயும் நான் கூட்டிட்டேன்னா மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை கிடைச்சிடும். அப்போ 17 + 8 = 22 எழுதிக்கலாமா? வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 17 + 8 = 22. இந்த 3ஐயும் கூட்டினா 47ன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 45 பேர் கொண்ட ஒரு குழுவில் ஒவ்வொருவரும் தேநீர் அல்லது குழம்பி அல்லது இரண்டையும் விரும்புகிறார்கள். 35 நபர்கள் தேநீர் மற்றும் 20 நபர்கள் குழம்பி விரும்புகிறார்கள். குழம்பினா காஃபி. சரிங்களா? இங்க மொத்தமா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க, தேநீர் குழம்பி 2 விஷயம் கொடுத்துருக்கனால போன சம் மாதிரி 2 வட்டம் வரைஞ்சிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வட்டத்தை ஏன்னு எடுத்துக்கணும். ஏனா என்னன்னா தேநீரை விரும்புறவங்க, அதான் எழுதியிருக்கேன். ஏ வந்து தேநீரை விரும்புபவர்கள். இனி பி, 2வது வட்டத்தை பின்னு எடுத்துக்கோங்க. பின்னா குழம்பிய விரும்புறவங்க. இனி மொத்த நபர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க 45 பேர். மொத்தம் அப்படின்னாலே அனைத்து கணம், இது வந்து 45ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறவு 35 நபர்கள் தேநீர் மற்றும் 20 நபர்கள் குழம்பி விரும்புகிறார்கள். அதாவது 35 நபர்கள் தேநீரை விரும்புறாங்க. தேநீர்னா என்னது? ஏ. அப்ப இதுல 35 அப்படின்னு எழுதிருங்க. இனி 20 நபர்கள் குழம்பிய விரும்புறாங்க. குழம்பினா பி, அப்போ இதுல 20ன்னு எழுதிருங்க. இப்போ கீழ்காணும் நபர்களின் எண்ணிக்கையை காண்க. அதாவது நம்ம இங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதோட ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேநீர் மற்றும் குழம்பி இரண்டையும் விரும்புபவர்கள், அதாவது 2ஐயும் விரும்புறவங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ தேநீர் குழம்பி இந்த 2ஐயும் விரும்புறவங்களோட எண்ணிக்கை இந்த பொதுவான பகுதியில் இருக்கும். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போதைக்கு அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு மொத்த நபர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ தேநீர் குழம்பி 2ஐயும் விரும்புறவங்களோட எண்ணிக்கை இந்த 3மே எதுக்கு சமமா இருக்கும்? 45க்கு சமமா இருக்கும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் தேநீரை மட்டும் விரும்புறவங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். நான் போன சமலே சொல்லியிருக்கேன், இதுல தேநீரை மட்டும் விரும்புறவங்களோட எண்ணிக்கை இல்ல, இதுக்கு கூட 2ஐயும் விரும்புறவங்களோட எண்ணிக்கை இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? 35லிருந்து எக்ஸை கழிச்சிட்டேன்னா தேநீரை மட்டும் விரும்புறவங்களோட எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப கழிங்க, 35 - எக்ஸ். அதே மாதிரி 20 வந்து குழம்பிய மட்டும் விரும்புறவங்க கிடையாது, 2ஐயும் விரும்புறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து எக்ஸை கழிச்சிருங்க. இப்ப இந்த 3ஐயும் கூட்டி 45 கூட சமப்படுத்தணும். சமப்படுத்தினா எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். அதாவது 2ஐயும் விரும்புறவங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, கூட்டலாமா? 35 - எக்ஸ். கூட்டுறதுனால நடுவில் கூட்டல், அடுத்த எக்ஸ் எழுதிருங்க, கூட்டல். இனி 20 - எக்ஸ், இது நம்மளுக்கு 45க்கு சமமா இருக்கும். இப்போ -x + x கேன்சல் ஆயிடும்.
இனி ப்ளஸ் 35 ப்ளஸ் 20 ரெண்டையும் கூட்டுங்க, கூட்டுனா 55ன்னு கிடைக்கும். இனி ஒரே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது, அந்த சைடு 45. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், அப்போ மைனஸ் எக்ஸை இங்கே வச்சுக்கலாம். இங்கே 45 இருக்குது, ப்ளஸ் 55 அங்கே போச்சுன்னா மைனஸ் 55. இனி இங்கே மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ்னால் கழிக்கணும், 55லேருந்து 45 கழித்தா 10. பெரிய நம்பர் என்னது, கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். 45 விடைக்கும் 55 பெருசு, அதோட குறியீடு மைனஸ். இப்போ இந்த மைனஸை கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது, 10. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், 10. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். தேநீர் மற்றும் குழம்பி இரண்டையும் விரும்புபவர்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 10. இனி செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். பாருங்க, தேநீரை விரும்பாதவர்கள், அதாவது தேநீரை பிடிக்காதவங்களோட எண்ணிக்கை. தேநீர்னா என்னது, ஏ தானே, அப்போ அந்த ஏயை மறைச்சிடுங்க. இப்போ பியில் பாக்கி என்னது இருக்கு, 20 மைனஸ் எக்ஸ், அதை எடுத்து எழுதிக்கலாம். 20 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும், எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 20லேருந்து 10 கழிச்சா என்ன கிடைக்கும், 10. அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். தேநீரை விரும்பாதவர்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 10. இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாமா? பாருங்க, குழம்பியை விரும்பாதவர்கள், குழம்பினா என்னது, பி. இப்போ நம்ம பியை மறைச்சிடலாம். பாக்கி என்னது இருக்கு, 35 மைனஸ் எக்ஸ், அதை மட்டும் எடுத்து எழுதிருங்க. 35 மைனஸ் எக்ஸ். இப்போ 35 மைனஸ் எக்ஸோட மதிப்பு 10. 35லேருந்து 10 கழிச்சா என்ன கிடைக்கும், 25. அப்போ குழம்பியை விரும்பாதவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, 25. இவ்வளவு அந்த சம். ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தேர்வில் கணிதத்தில் 50% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மற்றும் 70% மாணவர்கள் அறிவியலில் தேர்ச்சி பெற்றனர். மேலும் 10% இரண்டிலும் தேர்ச்சி பெறாதோர் 300 மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த இரு தேர்வை மட்டுமே மாணவர்கள் எழுதியிருந்தால் தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ நம்ம தேர்வெழுதிய மாணவர்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். எதை கேட்குறாங்களோ அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என்க. இப்போ பாருங்க, கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம் 50%, அதனால இதை என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த அறிவியலில் தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம் 70%, இதை என் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். இங்க கணிதம் அறிவியல் இப்படி 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னதை இங்க அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இனிமே மேலும் 10% இரண்டிலும் தேர்ச்சி பெறாதோர், இதுக்கு முன்னாடி பாஸ் ஆனதை கொடுத்துருந்தாங்க, இங்க வந்து ஃபெயில் ஆனதை கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை வச்சு பாஸ் ஆனதை கண்டுபிடிக்கணும், அதாவது இரண்டிலும் தேர்ச்சி அடைந்தவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படின்னா, இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர் மொத்த சதவீதம் எவ்வளவு, 100%. அதுல இருந்து இந்த 10% கழிச்சா பாக்கி இருக்கக்கூடியது தான் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம். சரிங்களா? 100லேருந்து 10 கழிச்சா 90. இனி சதவீதம் எழுதிருங்க. இதுதான் என் ஆஃப் ஏ வெட்டு பி, அதாவது இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர். என்னன்னா, ரெண்டுலேயுமே சேமா இருக்கக்கூடியதை நம்ம வெட்டு அப்படின்னு எடுத்துப்போம். அதனால என் ஆஃப் ஏ வெட்டு பி இது வந்து 90%. இனி இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. மதிப்பை பிரதியிடலாம். என் ஆஃப் ஏயோட மதிப்பு 50% கூட்டல் அடுத்து என் ஆஃப் பியோட மதிப்பு 70% மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி இதோட மதிப்பு 90%. ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கக்கூடியதை கூட்டலாம். 50ஐயும் 70ஐயும் கூட்டினா 120% மைனஸ் 90%. இனி 120லேருந்து 90 கழிச்சா 30ன்னு கிடைக்கும், 30%. இதுதான் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி. இப்போ இந்த 30% இந்த 300க்கு சமம். அதாவது என்னன்னா, 300 மாணவர்களோட சதவீதம் தான் 30%. ஏன்னா இப்போ பாருங்க, 300 மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இங்கிலீஷ் புக்கில் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இதோட மீனிங் என்னன்னா, 2 பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தில் பாஸ் ஆனவங்க, கணிதம் இல்லாட்ட அறிவியல், இந்த 2ல் ஏதாவது ஒரு பாடத்தில் பாஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை தான் 300. 2 பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தில் பாஸ் ஆனவங்கள சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுதான் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி. சரிங்களா? இப்போ 300 நம்ம சதவீதமாக மாற்றிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும், தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸில் 30% தான் என்னது, 300. சரிங்களா? எக்ஸில் 30% தான் 300. அதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸில் 30% இஸ் ஈக்குவல் டு 300. அதாவது மொத்த மாணவர்களில் 30% தான் 300. சரிங்களா? இப்போ எக்ஸு 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா நம்ம பெருக்கல்னு போட்டுறணும். இனிமேல் 30% எப்படி எழுதலாம், 30%க்கு பதில் கீழே 100ன்னு எழுதிக்கணும். இந்த சைடு 300 இருக்குது. அடுத்து எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதை வச்சுக்கலாம். இங்கே 300 இருக்குது, பெருக்கல் இருக்கிறது அங்கே போனால் வகுத்தல மாறும், அதாவது தலைகீழ மாறும். இப்போ கீழே 100 மேலேயும்
மேலே இருக்கக்கூடிய 30 கீழே வந்துடும். இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். இனி ஓர் 3 3 ஓர் 3 3 அடுத்த ஒரு 0. இப்போ இதை ரெண்டே பெருக்கணும் சரிங்களா. பாக்கி என்னது 10 × 100 பெருக்கிடலாமா. 1 எழுதிருங்க. இங்கே மொத்தமாக 3 0, அந்த 3 0 எழுதிருங்க. இதுதான் எக்ஸோட மதிப்பு. எக்ஸை தான் ஃபர்ஸ்ட் தேர்வு எழுதிய மாணவர்களோட எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டோம். அப்போ தேர்ஃபோர் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1000. இவ்வளோ தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகிய இரு கணங்கள் n of a minus b is equal to 32 கூட்டல் x, n of b minus a is equal to 5x மற்றும் n of a வெட்டு b is equal to x என அமைகின்றன. இத்தரவினை வெண்படம் மூலம் குறிக்கவும். ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை வெண்படத்தில் குறிச்சிடலாம் சரிங்களா. ஏ மற்றும் பி ஆகிய இரு கணங்கள், 2 கணங்கள் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி 2 வட்டம் வரைஞ்சிருங்க. முதல் வட்டம் ஏ, அடுத்த 2வது வட்டத்தை பி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? n of a minus b. இப்போ 2வது என்னதுக்கு b. அப்போ b வட்டத்தை மறைச்சிடணும். மைனஸ் நடுவில் மைனஸ்னா அப்படியே மறைச்சிருங்க. பாக்கி a வட்டத்தில் என்ன இருக்கோ அந்த இடத்துல தான் 32 கூட்டல் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். அப்போ இதில் என்ன வரும்? 32 கூட்டல் எக்ஸ். புரியுதுல? b வட்டத்தை மறைச்சிக்கிட்டு பாக்கி a வட்டத்தில் என்னது இருக்கோ அதில் தான் நீங்கள் எழுதிக்கணும். இனி n of b minus a. இப்போ 2வது என்னதுக்கு a. அப்போ a வட்டத்தை மறைச்சிருங்க. மறைச்சிக்கிட்டு பாக்கி இருக்கக்கூடிய பிளேஸில் 5x எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா. மற்றும் n of a வெட்டு b. வெட்டு அப்படின்னாலே பொதுவான பகுதி. பொதுவான பகுதினா இது. அப்போ இதில் இந்த எக்ஸை எழுதிருங்க. இப்போ நம்ம குறிச்சிட்டோம். அடுத்து n of a is equal to n of b எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ இதை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை எடுத்து எழுதிக்கலாம். n of a is equal to n of b. n of a அப்படின்னா a வட்டத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை எழுதிக்க போகிறோம். 2 அணை இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். 32 கூட்டல் எக்ஸு. அடுத்த கூட்டல் போட்டுக்கிட்டு அந்த எக்ஸை எழுதிருங்க சமம். இனி n of b. இப்போ b வட்டத்துக்குள்ள இருக்கிறத எழுதிக்க போகிறோம். எக்ஸ் கூட்டல் 5x. ஓகேங்களா. இப்போ 32 அப்படியே வந்துடும். அடுத்த எக்ஸ் 2 வாட்டி இருக்குது. கூட்டும் போது 2x ஈக்குவல் டு. இனி 5xஐயும் ஒரு எக்ஸையும் கூட்டினா 6x. அப்புறம் 32 இங்கே வச்சுக்கலாம். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். இங்கே 6x இருக்குது. ப்ளஸ் 2x இங்கே வந்துன்னா மைனஸ் 2x. இனி 32 அப்படியே வந்துடும். கழிங்க. 6லேருந்து 2 கழிச்சா 4. 2ல எக்ஸ் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். அடுத்து 32 4 பெருக்கல்ல இருக்குது. இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். இனி அங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ கேன்சல் பண்ணலாமா. 1 4 4 8 4 32. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 8. பார்த்தீங்களா, ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். இவ்வளோ தான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 500 மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் 400 பேர் மகிழுந்து ஏயையும் 200 பேர் மகிழுந்து பியையும் 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலா? அதாவது மொத்தமா 500 மகிழுந்து உரிமையாளர்கள். அப்போ இது வந்து n of a சேர்ப்பு பியோட மதிப்பு. 500 n of a சேர்ப்பு பியோட மதிப்பு. இதுல மகிழுந்து ஏய வைத்திருப்பவர்களோட எண்ணிக்கை 400. அப்ப இதை n of a எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்த மகிழுந்து பியை வைத்திருப்பவங்க 200. அப்ப இதை n of b எடுத்துக்கலாம். அடுத்த 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளையும், அதாவது 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளை வச்சிருக்காங்க. அப்போ இது n of a வெட்டு பியோட மதிப்பு. இந்த 50 n of a வெட்டு பியோட மதிப்பு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எனில் இது சரியான தகவலா, தந்திருக்கக்கூடியது சரியான தகவலான்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மதிப்புகளை எடுத்து எழுதிருங்க. இப்போ இந்த 4மே வரக்கூடிய ஃபார்முலா என்னது? n of a சேர்ப்பு b is equal to n of a கூட்டல் n of b மைனஸ் n of a வெட்டு b. இதில் 2 சைடுமே சமமான மதிப்பு வந்துன்னா இது சரியான தகவல். வேற மதிப்பு வந்துன்னா இது வந்து தவறான தகவல் சரிங்களா. மதிப்பை பிரதியிடலாம். n of a சேர்ப்பு பியோட மதிப்பு 500 is equal to n of a யோட மதிப்பு 400 கூட்டல் n of b யோட மதிப்பு 200. அடுத்த மைனஸ் n of a வெட்டு b யோட மதிப்பு 50. 500 அப்படியே வந்துடும். இனி 400ஐயும் 200ஐயும் கூட்டினா 600. அடுத்த மைனஸ் அந்த 50. 500 is equal to 600ல இருந்து 50 கழிச்சா 550. இப்போ பாருங்க, இங்கே 500 இங்கே 550 ரெண்டுமே சமம் இல்லை. அப்போ நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுருங்க. தேர்ஃபோர் சமம் இல்லை, அதனால இது தவறான தகவல் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் இது தவறான தகவல் ஆகும். இப்படி எழுதிருங்க. இவ்வளோதான் இந்த சம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.